சந்தியா ஜானகி சீரியல்ல இப்போ அட்டகாசமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. வீசன் சுத்தமா போ மாட்டேது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். மாயா வந்து பிச்சு உதறிட்டாங்க. அந்த நகைய வந்து மீட்டுறாங்க. பூசாரி கிட்ட வந்து குடுக்குற மாரி சூப்பரா அந்த எபிசோட் கொண்டு போயிருக்காங்கன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே வந்து மாயா வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த பிரச்சனைய நம்ப வேற மாரி தான் கண்ணோட்டத்துல வந்து ப்ளே பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. தேவி போல வந்து பேசுறாங்க. நான் இது மாரி ஒரு ஃபங்ஷனுக்கு போ வேண்டியது இருக்கு. எங்க அம்மா, அப்பா வந்து நகைய வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. அங்க வரவங்கலாம் வந்து பெரிய, பெரிய நகையெல்லாம் போட்டுட்டு வருவாங்க. அதுவும் ட்ரெடிஷ்னலா சூப்பரான டிசைன்லலாம் நகையெல்லாம் போட்டு வருவாங்க. என்னால தான் போட்டு போ முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா? இவள நம்ப இம்ப்ரெஸ் பண்ணியே ஆவணுமே! என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, ஓகே. நான் வந்து ஒரு சூப்பரான விஷயத்த வந்து உனக்கு வந்து தரேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஆச்சு? எங்க அத்தை வந்து சமீபத்தில இதே மாரி ட்ரெடிஷ்னலான நகையெல்லாம் ஏகப்பட்டது வாங்கி வச்சிருக்காங்க. அத நான் தரேன். என்னப்பா கார்த்தி! நான் ஜஸ்ட் உன்ட்ட சும்மா தகவல் தான் சொன்னேன். அதுக்காக நான் உன்கிட்ட நகையெல்லாம் கேட்கவே இல்ல. நீ எனக்காக வந்து இது மாரிலாம் நீ எடுத்துட்டு வரணும்னு அவசியம் இல்ல, தேவையும் இல்ல. உனக்கு ஏதாவது பிரச்சனையாயிட போதுன்னு சொல்லி அந்த இடத்துல வேண்டா வெறுப்பா வந்து பேசுறாங்க. உடனே வந்து, "இல்லப்பா நான் தரேன். சரி நான் வந்து வாங்கிக்கிறேன்னு" சொல்லிட்டு ஃபோன வந்து வச்சுடுறாங்க. நிச்சயம் புவனேஸ்வரி வந்து ரீசென்ட்டா தான் வாங்கியிருக்காங்கன்னு கார்த்தி சொன்னோன்னா, அந்த நகையா தான் இருக்கும். கார்த்தி எப்படி இருந்தாலும் எடுத்துட்டு வந்துருவாங்கன்னு சொன்னோனே, கார்த்தி வந்து கப்போர்ட தொறந்து அப்படியே எடுத்துட்டு, அப்படியே வெளியில வந்து மாசா வந்து வந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் எப்படி இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்ட வச்சு இந்த நகையெல்லாம் வாங்கிரலாங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ப மாயா அவங்க வந்து ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணி கூப்பிடுறாங்க. அவ்வளோதானே இந்த இடத்துக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு மாசா வர மாரி காட்டுறாங்க. சிவராமன் வந்து பட்டமாயிடுறாங்க. சிவராமன் மாட்டுக்கும் வந்து அப்படியே கேஷுவலா வந்து எங்க அண்ணன பார்க்கலாமான்னு அதிகாரி என்கிட்ட வந்து பேசுறாங்க. சார் நீங்க இது மாரி அடிக்கடி வந்துட்டு வந்துட்டு போனா எங்களுக்கு தான் சார் தர்ம சங்கடமா இருக்கும். வரக்கூடாது சார். ஒரு 5 நிமிஷம் சார். எங்க அண்ணன பார்க்காம என்னால இருக்க முடியாதுன்னு உங்களுக்கே தெரியும்ல. எங்க அண்ணன் எடுத்திருப்பாருன்னு நெனைக்கிறீங்களா? அது எப்படிங்க எங்களால நெனைக்க முடியும்? எங்களுக்கு ஆதாரம் தானங்க முக்கியம். ஆதாரத்தோட வந்து ரகுராம் கிட்ட இது மாரி பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு தான் நாங்க கூட்டிட்டு வரதா போச்சு. ரகுராம் இது மாரி பண்ணியிருக்க மாட்டாருன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் என்ன சார் ஒரு 5 நிமிஷத்துல பேசிக்கிறேன்னோனே, சீக்கிரம் பேசிட்டு வாங்கன்னோனே, "என்னப்பா வழக்கறிஞர்ட்ட வந்து பேசுனியா? என்ன சொன்னாருன்னு?" சொல்லி ரகுராம் வந்து கேஷுவலா வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சிவராமன் வந்து, "அண்ணா நீ இப்படி இருக்கண்ணா, இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நானும் தானே" அப்படின்னு சொல்லிடுறாங்க. "என்ன சொல்றப்பா? நீ தான் காரணமா?" "ஆமாண்ணே. நகைய யாரு மாத்தி வச்சாங்கன்னு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிட்டேனேன்னு" சொல்லி தயங்கி தயங்கி வந்து பேசுறாங்க அந்த இடத்துல. சிவராமா, "எனக்கு ஒண்ணும் புரியல. நம்ப வீட்ல இந்த நகையெல்லாம் வந்து யார் மாத்தி வைப்பா?" அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, "வேற யாரும் இல்லண்ணே. என்னோட மனைவி தான்." "என்னது பார்வதியா? எதுக்காகப்பா இப்படியெல்லாம் பண்ணாங்கிற மாரி சொன்னோன்னே, வேற வழி இல்லாம எனக்கு கௌரவம் கிடைக்கணும், முதல் மரியாதை கிடைக்கணும்னு சொல்லி அந்த லிங்கம் பேச்ச கேட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டாளாம்." அப்படின்னு சொல்லும்போது, "என்னது லிங்கமா?" "ஆமாண்ணே. இவ வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு வந்து குடுத்துருக்கா. அந்த ஃபோட்டோக்கு ஏத்த மாரி அவன் டிசைன்ல வந்து ரெடி பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் இவன் வந்து கொண்டு வந்து வச்சது, போனது எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க. நான் இப்பயே இந்த விஷயத்த வந்து அதிகாரிகிட்ட வந்து சொல்லப் போறேன்." அப்படின்னு சொன்னோனே, "வேணாம்ப்பா. சொல்ல வேணாம். நான் சொல்றத மட்டும் கேளுன்னோனே, "அண்ணே உங்களுக்கு பெரிய மனசு இருக்கலாம் அண்ணே. ஆனா யாரோ செஞ்ச விஷயத்த வந்து நீங்க எதுக்குண்ணே ஏத்துக்கணும்?" அப்படின்னு சொல்லும்போது, "பார்வதி யாரு? உன்னோட ஒய்ஃப். அப்படி இருக்கும்போது, நான் அவளையும் தானே மதிக்கணும். அவ ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா. நீ நல்லா இருக்கணும்னு நெனச்சு, அவங்க சொல் பேச்செல்லாம் கேட்டுட்டா. அதுதான் பெரிய பிரச்சனை. அதனால அவ தப்பு பண்ண விஷயத்த வந்து என்னால ஜீரணிக்க முடியல தான். இருந்தாலும் என்ன பண்றது? அவ ஒரு வெள்ளேந்திப்பா. இந்த விஷயத்த வந்து வெளியில சொல்லாத." "அண்ணே உங்க மனசு யாருக்கும் வராதுண்ணே. ஆனா கண்டிப்பா பார்வதி பண்ண விஷயத்த வந்து சொல்ல தான் போறேன். இந்த விஷயம் யார் யாருக்கெல்லாம் தெரியுங்கிற மாரி சொன்னோனே, ஜானகிக்கு தெரியும். அவங்க தான் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சாங்க. அப்புறம் எனக்கு தெரியும். மத்தபடி வேற யாருக்குமே தெரியாது. அண்ணி வந்து தனியா கூப்பிட்டு தான் பார்வதிய வந்து விசாரிச்சாங்க. ஜானகி ரொம்ப புத்திசாலிப்பா. அவளுக்கு எப்படி இந்த விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ணணும்னு நல்லாவே தெரியும். அதே மாரி தான் நானும் சொல்றேன். ஒரு ஆம்பளைக்கு ஒரு பிரச்சனைனா, அவனோட போச்சு. அதுவே ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா, குடும்பமே வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இன்னொன்னு உனக்குன்னு ஒரு பையன் இருக்கான். அவனோட எதிர்காலமும் வந்து நம்ம யோசிக்கணுமா இல்லையா? பார்வதி செஞ்ச விஷயத்த வந்து மன்னிச்சிரு. எனக்காக நீ மன்னிச்சு தான் ஆவணும். இத பத்தி அவகிட்ட எதையுமே வந்து தப்பா வந்து பேசக்கூடாது. ஆனா, கண்டிப்பாண்ணே, நீ சொன்னதுக்கப்புறம் நான் எதுவும் முடிவ மாத்தி பேசுவேனா? அதுக்குன்னு உன்ன விட்டுற மாட்டேண்ணே. நான் ஏதாவது ஒண்ணு பண்ணுவேண்ணே." அப்படின்னு சொல்லி சிவராமன் மட்டுக்கும் அந்த இடத்துல பாசமா வந்து பேசுறாங்க. இருப்பினும் அவங்களுக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு சுத்தமா வந்து தெரிய மாட்டேங்குது அந்த இடத்துல. நம்ம சிவராமனுக்கு மகாலிங்கத்த வந்து
எப்படி மாட்டி விட போகிறோம்? அண்ணன் வந்து வெளியில் வந்து இருந்திருந்தா நமக்காக என்னென்னமோ செஞ்சுருப்பாரு. இப்போ நான் அண்ணன் இடத்துல இருந்து என்ன செய்ய போகிறேன்? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஜானகி அம்மா என்ன தான் வந்து மலை போல் நம்பியிருக்காங்க. அவங்க முன்னாடி நான் என்னத்தை சொல்ல போகிறேன் எனக்கு தெரியலங்கிற மாதிரி சிவராமன் மாட்டுக்கும் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கார்த்தி மாட்டுக்கும் அந்த நகையோட வந்து வெயிட் பண்ணுறாங்க. இன்னைக்கு கண்டிப்பாக அவளை வந்து பார்த்தே ஆகணும். அவளை பார்க்காம நான் இருக்க மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம கார்த்தி உடனே வந்து மதுமிதா தான் மாதம் வந்து இறங்குறாங்க. மாயாவோட ஃப்ரெண்டாக வராங்க. தேவி நீ தானா அது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் கார்த்தி, நீ எனக்காக இப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணுவேன்னு தெரியாமல் போச்சு. நான் அந்த நகையை வந்து போட்டுட்டு ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ணி முடிச்சோன்னே நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன். திருப்பி இந்த இடத்துக்கே வந்து நீ வாங்கிக்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சூப்பர் கார்த்தி, நீ வச்சிருக்கிற மாடல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டிசைன்லான்னு சொல்லி கை கொடுத்துட்டு அப்படியே வந்து மாதம் வந்து முடிவு எடுக்கிறாங்க. இது எல்லாத்தையும் வந்து தூரத்துலேருந்து மாயா வந்து பார்த்துட்டு இருக்காங்க. கார் எடுத்துகிட்டு போகிறாங்க. கார்த்தி மாட்டுக்கு அப்படியே உட்காந்துட்டு அப்புறம் அவங்களும் போகிறாங்க. மாயா இருக்கிற இடத்துக்கு வந்து வராங்க. கொஞ்சம் நேரத்தில் கார்த்தி வந்து போனதுக்கப்புறமேட்டுக்கு இந்தாம்மா உனக்காக நான் வாங்கி கொடுத்தேன். நீ எனக்கு தக்க நேரத்தில் மிகப்பெரிய உதவி பண்ணியிருக்க. இதை என்னால் மறக்கவும் முடியாது. ரொம்ப தேங்க்ஸ். நமக்குள்ளே என்ன இருக்குது? எதாவது ஹெல்ப் வேணுன்னா கேளு. அவங்ககிட்ட கொஞ்சம் நீ ஜாக்கிரதையாக இருந்துக்கன்னு சொல்லி அந்த இடத்துல தேவி போல் வந்து மதுமிதா வந்து சூப்பராக பேசிட்டு அப்படியே அங்கேருந்து கடந்து போகிறாங்க. இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு பூசாரியை பார்க்கலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்து போகிறாங்க. நீங்கள் தான் என் குடும்பத்தை வந்து காப்பாற்றணும். இந்த நகை யார்கிட்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை இப்போ சொல்ல வேண்டிய நேரத்தில் நான் இல்லை. ஏன்னா இந்த நகையை யார் எடுத்தாங்களோ அவங்கள்ட்ட தான் நான் ஏமாற்றி வாங்கிட்டு வந்துட்டேன். ரெகுராம் எடுத்திருக்க மாட்டார். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற யாரும் தப்பு பண்ணல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. ரெகுராம் ஐயா தாம்மா எனக்கு இந்த வேலை வந்து வாங்கி கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க மேலே நான் சந்தேகப்படுவேனா? இப்போ நான் என்ன பண்ணணும்? நீங்கள் ஏற்கனவே ஒரு நகையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருங்க. இந்த நகையை வந்து மாற்றி வச்சுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நீங்களாம் வந்து பர்ஃபார்ம் பண்ணாதீங்க. நான் சொன்ன மாதிரி பண்ணுங்கன்னொன்னே அப்படி வந்து இதெல்லாம் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க போல இருக்கு அந்த இடத்துல. சரிம்மா நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சால் யாருக்கு எந்த சந்தேகமும் வராதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஒரு பக்கம் சிவராமன் மாட்டுக்கும் நைட்டு வரைக்கும் என்ன பண்ணும் எது பண்ணும் தெரியாமல் அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க. எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை ஆதாரம்லாம். வீட்டுக்கு வந்து போகிறாங்க. பார்வதி வந்து பேசுகிறாங்க. மாமா வந்து அந்த நகையெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாருன்னா பூசாரிக்கிட்ட கொடுத்து எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சிடலாம்ல. மாமா என்ன சொன்னார்? மாமா என்ன சொன்னாரா? எனக்கு வர கோபத்துக்கு உன் கன்னத்திலே பலாறு பலாருன்னு அடிக்கணும்னு தோணுச்சு. மகாலிங்கம்லாம் என்னை இழிச்சுவாயனா அவன் எதுவுமே இல்லைன்ட்டான். என்னது ஏங்க அப்படியெல்லாம் அவர் சொன்னார்? அவர்கிட்ட தானே நான் கொடுத்தேன். அதானே சொன்னேன். உன்ன மாதிரி இழிச்சுவாயனா அவன் அவன் வாங்கவே இல்லை. உன் பொண்டாட்டி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தானா நீ அவகிட்ட தான் கேட்கணும். என்கிட்டலாம் வந்து கேட்டுட்டு இருக்க. அவெல்லாம் என்கிட்ட எதுவுமே கொடுக்கவே இல்லை. நான் அவளை பார்க்கவே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏங்க இப்படியெல்லாம் மாமா பண்ணாங்க? கடைசியில் என்னை ஏமாற்றிட்டாங்களா? உடனே வந்து அண்ணனை வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஜானகி வந்துடுறாங்க. என்ன ஆச்சு? ஏன் இவன் அழுதுகிட்டு இருக்கா? மகாலிங்கம் எடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டாப்புல அப்படின்னு சொன்னனால தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. பார்வதி கொஞ்சமாவது யோசித்து பேசணும். யோசிக்காமல் ஆர்வ கோளாறு பண்ணி உன் புருஷனுக்கு முதல் மரியாதை வேணும் வேணும்னு சொன்னால் மட்டும் எப்படிம்மா? அதுக்கேற்ற மாதிரி புத்திசாலித்தனமாக நீ இருக்க மாட்டியா? நீ எதை சொன்னால் ஏமாறுவேன்னு மகாலிங்கத்துக்கும் புவனேஸ்வரிக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. என்ன நீ சொல்கிறீங்க? இதில் புவனேஸ்வரி இருக்காங்களா? ஆமாம்ப்பா, மகாலிங்கம், புவனேஸ்வரி, பசுபதி இவங்க எல்லாருமே வந்து ஒரே டீமுங்கிற மாதிரி சொன்னேன். அண்ணி சொன்ன விஷயத்த வந்து கேட்டியா? அண்ணி இடத்துக்கு வரணும்னு நீ ஆசைப்படுறியே, ஏதாவது உன்னால் செயல்படுத்த முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அண்ணன் என்ன பார்த்தியாப்பா? என்ன சொன்னார்? அண்ணன்கிட்ட பார்வதி தான் பண்ணியிருக்காங்கன்னு எல்லா விஷயத்தையும் சொன்னேன். அப்புறம் மாமா என்னங்க சொன்னார்? இந்த விஷயத்த யாருக்கும் தெரியாத அளவுக்கு ஜானகி எப்படி ஹேண்டில் பண்ணாலோ அதே மாதிரி இருக்கட்டும். ஏதாவது பிரச்சனைனா கூட நான் இங்கே இருந்துக்கிறேன். பார்வதியை யாரும் எதுவும் பேசக்கூடாதுங்கிற மாதிரி அண்ணன் சொன்னதாக சொன்னோன்னே அவங்களுக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம பார்வதி அந்த இடத்துல.